ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். வானத்தை மனம். ராகி தோசைக்கு அளவுகள் 12 மணிக்கு நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஈவினிங் 6 o'clock நான் மாவு அரைக்கிறேன், கிரைண்டரில் தான் அரைக்கிறேன். ராகி தோசை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ராகி இட்லி எப்படி பண்ணுறது அப்படின்னு கூட நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஒரே மாவுலேயே 2 in 1 போட்டிருக்கேன். ராகி தோசை, இட்லி தோசை மாவு 2 in 1 ரெசிபி அப்படின்னு போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இட்லியும் ஊற்றிக்கலாம், நம்ம தோசையும் போட்டுக்கலாம். கம்மியான அளவுகளில் அரைச்சி வச்சுக்கோங்க, சீக்கிரமாக புளிச்சிடும். ஒரு 3லேருந்து 4 நாளைக்குள்ளே யூஸ் பண்ணிவிடுங்க. இதனால தான் 2 டம்ளர் ராகி, 1 டம்ளர் ரைஸ் போட்டு ஒரு அரை கிலோவுக்கு மேலே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு 2-3 நாளைக்கு வரும். சீக்கிரமாக புளிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கம்மியான அளவுகளில் அப்பப்போ அரைச்சிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு வாரம் ராகி, ஒரு வாரம் கம்பு, ஒரு வாரம் பருப்பு வகைகளில் பச்சை பயிறு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க. டயட்டில் இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக இந்த ராகியை நிறைய சாப்பிடுங்க.